ஹலோ ஆல். இந்த விலாக் அக்டோபர் 4th அன்னைக்கு எடுத்தது. அன்னைக்கு அப்பாவோட பர்த்டே. வீட்டு பக்கத்துல ஒரு அம்மன் கோவில் இருக்கு. அம்மா எனக்காக ஒரு வேண்டுதல் வச்சிருந்தாங்க. நான் ரொம்ப நாளா பெண்டிங்லேயே வச்சிருந்தேன். ஸோ அப்பா பர்த்டே அன்னைக்கு போயிட்டு அதை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். காலையில எழுந்து வீட்டில் பிரசாதம் ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து சக்கரை பொங்கல் ரெடி பண்ணேன். அம்மா சைட் பை சைட் கொழுமிச்சு பழ சாதம் ரெடி பண்ணாங்க. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு வீட்டில் ஃபஸ்ட்டு சாமி கும்பலான்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி அத்தை எல்லாரையும் சாமி கும்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வாங்குறதுக்காக நானும் ஹஸ்பண்டும் போயிருந்தோம். அப்படியே குமராபாளையம்ல இந்தியன் பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு கத்திரி பீப்பாஸில் இருக்கும். அங்கே போயிட்டு கேக்குமே வாங்கிட்டு வந்திருந்தோம். நாங்கள் வந்து ப்ரீ ஆர்டர்லாம் எதுவுமே கொடுக்கல. அங்கே இருந்ததில் 1/2 kgல ரெட் வெல்வெட் கேக் நல்லா இருந்தது. ஸோ அதுவே வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் அம்மா அப்பாவை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டேரெக்டாக கோவில் போயாச்சு. தம்பி வர சொல்லியிருந்தேன். அவன் டேரெக்டாக கோவிலுக்கு வந்துட்டான். இந்த கோவில் ஜேகேகேஎன் காலேஜ் பக்கத்தில் இருக்க வேப்பிலக்காரி அம்மன் கோவில். எங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி அம்மனுக்கு நகை செட் வாங்கி போடுறதா வேண்டுதல் வைப்பாங்க. அம்மா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நல்லபடியாக நார்மல் டெலிவரி ஆகி பேபி பிறக்கணும்னு வேண்டி இருந்தாங்க. பட் அது நிறைவேற்றுறதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அன்னைக்கு போயிட்டு திருப்தியாக நிறைவேற்றிட்டு பிரசாதம்லாம் கொடுத்துட்டு காருக்கு அப்படியே பூஜை போட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் கேக்லாம் சூப்பராக கட் பண்ணி முடிச்சாச்சு. ரீசெண்டாக எடுத்த ஃபேமிலி ஃபோட்டோ தான் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருந்தேன் அப்பாவுக்கு கிஃப்ட்டாக. ஸோ சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு டிமார்ட் வரலும் போயிருந்தோம். நான் ஹஸ்பண்ட் தம்பி 3 பேரும். அம்மாவுக்கு எனக்கும் கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. எல்லாத்தையும் வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே கிறித்து ஒரு ஸ்விங் கார் பார்த்துருந்தான். நீ வளர்ந்துட்டடா அது இப்போ வேணாம்னு சொல்லியிருந்தேன். பட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப அழுக, லஞ்ச் சாப்பிடவே இல்லை. அகைன் ஈவினிங் கூட்டு போய் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் ஹாப்பியானா. அன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஷாம்லாஸ் கிச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.